பிடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. மேசராசி நேயர்களுக்கு இந்த பயிற்சியில் வருகின்ற 30/3/2025 மிக சிறப்பாக அமையும். வயதை பார்த்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு உதாரணத்துக்கு குரு திசை நடக்குது, செவ்வாய் புத்தி ஒண்ணுமே செய்யாது. செவ்வாய் திசையில குரு புத்தி ஒன்றும் செய்யாது, சுப விரயத்தை கொடுக்கும். வீடு கட்டி வச்சிருப்பீங்க, ஏன்னா நீங்களே ரியலுக்குரியவர், நீங்களே நிலத்துக்குரியவர், நீங்களே பாசத்துக்குரியவர், நீங்களே எதையும் தொகுத்து எப்படியாவது பகுத்து அதை வெற்றி அடைய வேண்டும் என்ற வீர திருமகன் நீங்க. வீர திருமகன் மேசராசி. செயலில் வெற்றியை கொடுக்கக்கூடியவர் மேசராசி. அப்படிப்பட்ட மேசராசி நேயர்களுக்கு நிச்சயமாக விரயச்சனையாக இருந்தால் கவனமாக, சுப விரயமாக. வண்டி வாங்கினாங்க, 5 வருஷம் என் பொண்ணு ஓட்டுனாங்க, அதுக்கடுத்து ஓட்டவே இல்லைங்க, அப்படியே கிடைக்குதுங்க. யாரும் வாங்கன்னு கேட்டாக்க கொடுக்கறதுக்கும் பொண்ணு கொடுக்க விட மாட்டேங்கிறாங்க. அப்ப அதை மறுபடியும் பழுது பார்த்து எங்க வீட்டுக்காரம்மா டீச்சரா இருக்காங்க, அவங்க நாங்க கொடுத்துக்கிறோம், ஓட்டிக்கிறோம் சொல்றோமா. காரு வாங்கினோம், பையன் காரு வாங்கிட்டான், நான் என் கார் அப்படியே கிடக்குது, அதை நான் மறுபடியும் ரிவ்யூ பண்ணி நான் போடணும். அப்படி பண்ணலாமா? வீடு கட்டணும், பையன் நல்ல வீடு போயிட்டான், நீ வீடு கட்ட முடியல, நான் கட்ட முடியல, பையன் கொஞ்சம் காசு கொடுக்குறாரு, வாடகை கொஞ்சம் வருது, எல்லாம் பண்ணி கொடுக்குறோம், கட்டிக்கலாமா? இந்த விதமான ஒரு வியாபாரம், ஒரு நிறுவனம், ஒரு தொழில், இப்படி எல்லாத்தையும் எடுத்து ரிவ்யூ பண்ணக்கூடியதான் விரயச்சனை, வேற ஒண்ணும் இல்லை. ரிவ்யூ ஆஃப் தி கேரக்டர் ஆஃப் தி யுவருடைய ஆப்ஷன்ஸ், உடைய ப்ரொஃபஷனல், உங்களுடைய ஜாப், இதை பூரா நீங்க பண்ணிக்கங்க. இப்படி பண்ணிக்கிட்டா விரயச்சிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ள முடியும், உறுதியாக, கண்டிப்பாக, நிச்சயமா. அதுக்கடுத்தது ஏஜ். இப்ப சந்திர திசையில சனி புத்தி, மிக கவனம். சனி திசையில சந்திர புத்தி மிக மிக கவனம். ஏன்னா 7 நடக்குது, முதல் சுற்றா இருக்குது, சனி திசையா இருக்குது, சந்திரனா இருக்காது. இத்தனையும் மேசராசிக்கு விருச்சிகத்துல சந்திரன் இருக்காருன்னு வைங்க, அப்ப சனி திசையில சந்திரன் நடக்குன்னு வைங்க, 7 சனி போது, அப்ப அட்டமாதிபதி சந்திரன் நடக்கும்போது எப்படி இருக்கும்? அதுதான் கண்டம், அதுதான் பலவீனம், அதுதான் பலதரப்பட்ட இன்னல்களை கொடுக்கக்கூடிய நேரம், எல்லா வகையிலும் சிரமத்துக்குரிய நேரம், எல்லா வகையிலையும் அசிங்கப்படக்கூடிய நேரம், எல்லா கெட்ட பேரும் வரக்கூடிய நேரம். அதை மட்டும் கவனமா பார்த்து கொள்ளுங்க. உங்களுடைய வேலையில செஞ்சுட்டு வாங்க, பயப்பட வேண்டியதில்லை. என்ன வழிபாடு? 8 கண், எண்கண், 8 குடி, முருகப்பெருமான், திருச்செந்தூர், சண்முக கவசம், குமாரஸ்தவம். இந்த குமாரஸ்தவம் 44 மந்திரம், திருமந்திரம், மிக மிக அற்புதமான மந்திரம். ஒரு மகாலட்சுமி நீங்க எப்படி வழிபடுறீங்களோ அதுக்கு தகுந்த மந்திரம் தான் குமாரஸ்தவம். அதுலதான் எல்லாமே வருது. சண்முக பதவி மட்டும் வரல, நவநிதியும் சுபநிதியும் அதுல வருது. நவநிதி கொடுக்கறது யாரு? மகாலட்சுமி. அந்த நவநிதிக்கு அதிபதியும் அவரு தான். அதனாலதான் நவநிதிய பாம்பன் சுவாமிகள் அதுல சேர்த்திருக்காங்க. அப்படிப்பட்ட குமாரசவத்தை படிக்க இப்பெல்லாம் படிச்சு வந்தீங்கன்னா நிச்சயமா ஒரு மகத்தான வெற்றி பாதையை நோக்கி நீங்க செல்லுவீங்க. ஏன்னா 7 + 2 + 2 2 + 2 + 2 7.5 வருஷம். முதல் சுற்று கவனம், 2வது சுற்று மேரேஜ் கண்டிப்பா வரும், அதுவும் மேரேஜ். அப்ப அதுவும் நாங்க எப்படி ரிவ்யூ மேரேஜ் பண்ணிக்கோங்க. யாரு வேண்டாங்கிற, நீங்க நல்லா இருக்கணும், நேயர் பெருமக்கள் நல்லா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், எங்களை துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு நீங்க நல்லா இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்களா? அந்த மாதிரி இருந்துக்கங்க. கொஞ்சம் உங்க ஜாதகத்தை எடுத்துக்கங்க. உங்க ஜென்ம ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு அதனுடைய தாக்கங்கள் குறையும். சுவாமிஜி சொல்ற தாக்கங்கள் நிச்சயமாக குறையும், அதுல மாற்று கருத்து அல்ல.